அழகான கதாநாயகி, அருவருப்பான கதாநாயகன். இதுக்கு மேல ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நம்ம சொல்ற சஜஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் ஆச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சோ இன்னைக்கு அப்படி ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி பேச போறோம். இந்த படத்தோட பேரு ஏன்னா 2002ல ரிலீஸ் ஆச்சு. இன்கேஸ் இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்க்க வேண்டிய படங்களா தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். பார்க்காதவங்க பாத்துருங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. நம்ம பசங்க தான் இன்டர்நேஷனல் படத்துல இருந்து கதையை திருடி நம்ம படத்துக்குள்ள சொருகுவாங்க. ஆனா எவனோ ஒருத்தன் நம்ம படத்துல இருந்து கதையை திருடி அந்த இன்டர்நேஷனல் படத்துல சொருகி இருக்கான். அப்படிதான் எனக்கு தோணுச்சு. சோ இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பத்தி பேசிடுவோம். சோ இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரினா செம்ம அழகா இருக்க கதாநாயகி ரெஸ்டாரண்ட்ல சர்வரா 6 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க கதாநாயகன் போய் நீங்க செம்ம அழகா இருக்கீங்கன்னு சொல்லி உஷார் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறான். குழந்தையும் பிறந்துருது. சோ அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். என்னன்னா தான் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன், நீ எனக்குப்பா என் பணத்துக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்கிற, சோ அதனால நான் சொல்லத்தான் நீ காட்ட ஆகணும்னு சொல்லி ஆணாதிக்கத்தை காட்ட விரும்புறான். அங்கிருந்து இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. சோ அப்படி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிட்டு சிக்கி சீரழிறாங்க கதாநாயகி. அதுக்கப்புறம் தான் குழந்தைய அவங்ககிட்ட வாழ்ந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. தப்பிக்க ட்ரை பண்ணும்போது மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தப்பிச்சு காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு ஊர்ல தன்னோட ஐடென்டிட்டியே, அதாவது அப்படி ஒரு மனுஷி வாழ்ந்தாங்கிற ஐடென்டிட்டியவே அழிச்சிட்டு புதுசா ஒரு மனுஷியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயும் அவன் ஹஸ்பண்ட் வந்து இறங்கிடுறான். அதாவது அந்த சைக்கோ வந்து இறங்கிடுறான். சோ அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க, தன்னோட ஐடென்டிட்டியை மறுபடியும் கொண்டு வர போறாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்தோட சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரே டிராபேக், தமிழ் டப் கிடையாது. இங்கிலீஷ் ஆடியோவும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு. இந்த படத்துல நோ ஆக்வர்ட் சீன்ஸ், நோ டபுள் மீனிங் சீன்ஸ். நீங்க தைரியமாவே டிவில போட்டு பார்க்கலாம். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இதான் நான் கிளம்புறேன். Until then, bye from Jana. வரட்டே.